இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ரோகிணி பத்தின விஷயம் ஒண்ணு ஒண்ணா வித்யா வந்து அப்படியே புட்டு புட்டு வச்சாங்க. எல்லாருமே குடும்பத்தில பயங்கரமா ஷாக் ஆகி, "என்னடா இது? இது பண்ணது ரோகிணி தானா? இது பண்ணது ரோகிணி தானா?" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அதிர்ச்சியில இருக்கும்போது, ரொம்ப தெளிவா நமக்கு ஒண்ணு புரியுது. கண்டிப்பா திரும்பவும் இந்த ரோகிணி, மனோஜ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க யாருமே அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா புரியுது. சரி, அடுத்து இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். இப்போ முத்துவும், ரவி, மீனா, ஸ்ருதி 4 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, எப்படியாவது அவள பத்தின எல்லா விஷயமும், அவ வீட்ல பண்ண எல்லா பித்தலாட்டமும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத அவளுக்கு நம்ம தெரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ முத்து என்ன சொல்றாங்கன்னா, "முதல்ல அவ எங்க இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இவ்வளோ தூரம் பண்ணவ கண்டிப்பா எல்லாரையுமே ஏதாவது ஒரு ரூட்ல நம்மளோட சந்தோஷத்த கெடுக்கலான்னு சொல்லிட்டு ரோகிணி எல்லா வேலையும் பாப்பா. அப்போ கண்டிப்பா இதிலருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது அவள பண்ணிருவோமோன்னு சொல்லிட்டு அவ பயந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "அதத்தாங்க நான் சொன்னேன். என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இப்போ சிந்தாமணி கிட்ட தான் இந்த விஷயத்த பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த சிந்தாமணி கிட்ட போயிட்டு இத பத்திலாம் எப்படி பேசுறது?" அப்படின்னு சொல்லி சொல்லம்போது, "ஒண்ணு கவனிச்சியா? வித்யா ஒண்ணு சொல்லம்போது ஒண்ணு கவனிச்சியா? உன்னோட தொழில் உங்க அம்மா பண்ற பூக்கடை எல்லாத்தையுமே உன்னோட தொழில் எதிரி வந்துட்டு சிந்தாமணி தான். அவங்களுக்கு எப்படியாவது உன்னைய இந்த தொழில விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்போ ரோஹிணியுமே உன் மேல ஒரு கடுப்புல தான் இருக்கிறா. இப்ப என்ன பண்றதுன்னா, கண்டிப்பா அடுத்து வந்து அந்த சிந்தாமணியும், ரோகிணியும் மட்டும் தான் சேர்ந்து ஏதாவது நமக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா, அந்த சிட்டி கூட சேர்ந்துட்டு இந்த ரோகிணி மறுபடியும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டுருப்பாங்க. நம்மள அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரோகிணிக்கு உதவி பண்றது ஒண்ணு சிட்டியா இருக்கணும், இல்லைன்னா அந்த சிந்தாமணியா இருக்கணும். சிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, ரோகிணி போயி ஆ சிட்டியோட கஸ்டடில இருக்க முடியாது. அப்போ கண்டிப்பா இது சிந்தாமணியோட ஐடியாவா தான் இருக்கும். சிந்தாமணி தான் ரோகிணிக்கு அடைக்கலம் குடுத்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ இத பத்தின விஷயங்கள் எல்லாமே ரோகிணி கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அது சிந்தாமணி வாயிலருந்து தான் சொல்ல வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. "அதுக்கு என்ன பண்றது நம்ம? பேசாம நான் வேணா சிந்தாமணி மாதிரி பேசட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, "அவ்ளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்ல பலகுறலு. பேசாம நம்ம சிந்தாமணிய விட்டே பேச வச்சிடலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு, "அதுக்கு என்ன பண்றது? மறுபடியும் சிபிஐ மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எதுவுமே தேவையில்ல. நேரடியாவே நம்ம போய் சிந்தாமணிட்ட வந்து பேசிறலாம். ஏற்கனவே சிந்தாமணி கிட்ட எனக்கும் பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஆ முத்துவும், மீனாவும் அங்க போறத பார்த்துட்டு, சிந்தாமணி வந்து, "என்ன எப்பயும் இல்லாம இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன? எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, எங்க வீட்ல எங்க குடும்பத்தையேன்னு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பாம்பு ஒண்ணு எங்க வீட்ட விட்டு வெளியில வந்துருச்சு. அந்த நச்சு பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "நீ சொல்றது எனக்கு புரியல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது எப்படி தெரியாம இருக்கும்? என்ன சிந்தாமணி இப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஏன்னா எங்களோட எதிரியில முக்கியமான எதிரியே நீங்க தானே." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நான் யாரையும் எதிரியாலாம் பார்க்க மாட்டேன். எனக்கெல்லாம் நீ எதிரியா? உன்னைய பார்த்தாலே வந்து சின்ன பிள்ளை மாரி இருக்கிற நீ, உன்னைய வந்து நான் எதிரின்னு நெனச்சா, பிறகு என்னோட ஸ்டேட்டஸ் எனக்கு என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரோஹிணி நீ தானே இங்க தானே வச்சிருக்கிற? எங்க எங்க இருக்கிறா? அவள கொஞ்சம் கூப்பிடு. அவகிட்ட பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரோஹிணியா? மாஸ்டரோட மருமக தானே? அவங்கலாம் இங்க இல்ல. அந்த பொண்ண எதுக்கு நான் கூப்பிட்டு வச்சிருக்க போறேன்? ஏற்கனவே மாஸ்டர் வந்து என் மேல கோவப்படுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுனதுக்கு. இப்போ அந்த பொண்ண கூப்பிட்டு நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா அவ்வளதான். எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. மாஸ்டருக்கு அகெயின்ஸ்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணியும் சொல்றாங்க. உடனே அவங்க பேசுறதுல தடுமாற்றம் இருக்கிறத உணர்ந்துகிட்ட மீனா, கண்டிப்பா இங்க தான் ரோஹிணி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அ முத்து இருந்துட்டு, நம்ம இங்க சிந்தாமணி கிட்ட சொன்னா, கண்டிப்பா அது ரோஹிணிக்கு போய் சேரும் அப்படின்னு நினைச்சுட்டு, என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஓ! அப்படியா? ரோகிணி வந்து இங்க இல்ல. அப்படிதானே? என்னைக்காவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வருவான்னு எனக்கு தெரியும். அவ உதவின்னு கேட்டு வரலைனாலும், நீ போய் உதவி பண்ணுவன்னு எனக்கு தெரியும். என் மீனாவோட அம்மா கடைய எடுக்க வச்சது, யாரு சொல்லி நீ எடுக்க வச்ச? வண்டிய திருட சொன்னது, யாரு சொல்லி நீ வண்டிய திருடுன? எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு பண்ண சொன்னா? நான் தான் அத அன்னைக்கே பேசிட்டேன்ல. என்ன காரணம்? ஏதுன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. அதுக்கு வண்டிய தூக்குனதுக்கா நீ தான் பணம் வாங்கிட்டேல்ல. அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா உன்னைய பண்ண சொன்னது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் யாரும் பண்ண சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லும்போது, நீ எப்படி சொல்லுவ? நான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. உன்னைய இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சது ரோஹிணி தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல ரோஹிணி பத்தின ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ நாங்க நெனச்சா கூட அந்த ரோஹிணிய பிடிச்சு ஜெயில்ல உட்கார வைக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ரோகிணி பண்ணியிருக்க எல்லா காரியமும் எங்களுக்கு ஒவ்வொன்னையும் நாங்க சொன்னோம் அப்படின்னா, இந்த ஜென்மத்துக்கு வெளியவே வர முடியாத வரைக்கும் ஜெயில்ல போட்டுருக்கலாம். இருந்தாலும் எங்க அப்பா சொன்ன வார்த்தைக்காக தான் பேசாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அவள கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுக்கிட்டு, அவ பண்ற வேலைகளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அவ பண்ண சொல்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா, அவ கூட சேர்ந்து நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். அதையும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்து சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்போ சிந்தாமணி இருந்துட்டு, இந்த இவளு இதெல்லாம் பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருக்கு தான் போல ரோகிணி. ஒரு வேள ரோகிணி மாட்டிக்கிட்டா, நம்மளும் மாட்டிக்கிருவோமோ? சரி அதெல்லாம் எதுக்கு பயந்துகிட்டு? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? நம்ம என்ன பண்ணாலும் ரோகிணிய மட்டும் தான் மாட்டி விடணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிரணும். அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது மட்டும் பத்தாதே, இன்னும் பல விஷயங்கள் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜயா கிட்ட சொல்றாங்க. நீங்க தான் இப்ப பார்வதி வீட்டுக்கு போறீங்கல்ல, பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணிய வர சொல்லிட்டு, நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா நீ புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்கிற? நான் போய் இந்த விஷயத்துல எதுக்குடா சிந்தாமணி கிட்ட சொல்லணும்னு" சொல்லி சொல்றாங்க. "எல்லாத்தையும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. கண்டிப்பா நான் சொல்றது எல்லாத்தையும் சொல்லுங்க. அந்த சிந்தாமணி போய் ரோஹிணி கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரோகிணி கிட்ட போய் எப்புட்றா சொல்லுவாங்க? சிந்தாமணிக்கும் ரோஹிணிக்கும் என்னடா சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதான் உங்களுக்கு தான் தெரியும்ல. ரோகிணி சொல்லி இந்த சிந்தாமணி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. இனிமே மனோஜ் கிட்ட இருந்து முழுசா இந்த ரோகிணிய நம்ம பிரிக்கணும். மனோஜுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்டின்னா, நான் சொல்றத நீங்க செஞ்சு தான் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. சரி கண்டிப்பா நான் சொல்றேன். என்ன சொல்லணும் அப்டின்னு சொல்லும்போது, நம்ம வீட்ல வந்து வித்யா என்னலாம் சொன்னாங்களோ, அந்த தப்பு எல்லாத்தையுமே நீங்க போய் சொல்லுங்க. பார்வதி ஆன்டி கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாங்க அப்டின்னா, அங்க நம்ம பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு பார்வதி ஆன்டி வீட்டுக்கு வந்துட்டு சிந்தாமணிய வர சொல்றாங்க. பார்வதி கிட்ட வந்துட்டு, "உன் வீட்ல ரூ. 2,00,000 காணாம போயிருச்சு பாத்தியா? அத வந்து அவ தான் எடுத்துட்டு போயிருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா விஜயா? என்கிட்ட 2,00,000 கொண்டு வந்து குடுத்தா விஜயா. இது அ எங்க குடும்பத்தில சண்டை வருது. அதனால இந்த பணத்த நீங்க வச்சுருங்க. கிடைச்சிருச்சுன்னு சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா விஜயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ தான் பணத்த எடுத்திருக்கா தேவைக்குன்னு. அதுக்கப்புறம் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்த எப்படியோ கொண்டு வந்து குடுக்குற மாரி குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்ப சிந்தாமணி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு போயி, கண்டிப்பா அந்த ரோஹிணி கிட்ட சொல்லுவாங்க. "நீ இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்கிற. அந்த சிட்டியெல்லாம் 4 அர அரைஞ்சு ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவன் உன்னைய கை காட்டி விட்டுருவான். நீ சொல்லி தான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லிருவான். அவங்க கண்டிப்பா உன்னைய ஜெயில்ல பிடிச்சு போட்டுருவாங்க" அப்டின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க.